வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனல். மணத்தக்காளி கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரையை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கீரையை நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். 7லேருந்து 8 மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு எண்ணதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டே வறுக்கணும், இல்லைன்னா மிளகாய் சீக்கிரமாக தீஞ்சிடும். மிளகாய் நல்லா வறுந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கம்மியில் வச்சுட்டு கீரையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்க, நம்ம எவ்வளோ கீரை போட்டோம், அது நம்ம எண்ணெயில் வதக்கும் போது எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு பாருங்க. கீரை நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை நல்லா சூடானதும் நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாவை போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா மிளகா அரைய லேட் ஆகும். மிளகாவை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். மணத்தக்காளி கீரை நல்லா ஆறிடுச்சு. மணத்தக்காளி கீரையை போட்டுக்கலாம். அது கூடவே புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். வரமிளகா, புளி, மணத்தக்காளி 3ஐயும் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இடித்து வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா ப்ரௌனாக வரணும். வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம வெங்காய வடகம் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வடகம் இல்லாதவங்க வெங்காயம் போட்டு செய்யுங்க. இப்போ நாம அரைச்சி வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற பேஸ்ட்டை அலசி இதில் ஊற்றிக்கலாம். முக்கியமாக அல்சர் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வாயிலெல்லாம் புண்ணு இருக்கும் நிறைய பேருக்கு, அவங்க எல்லாருமே மணத்தக்காளி கீரையை வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரையை ஏற்கனவே வதக்கிட்டதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை துவையலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.